வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமகிழ்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். உங்கள் ராசி பலன் இந்த ஆண்டு சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்கும் என்ற கருத்தை இந்த சேனல் வழியாக உங்களுக்கு பதிவிடுகிறேன் நண்பர்களே. அதாவது சிம்ம ராசிக்கு சனி எந்த காலகட்டத்தில் பயிற்சியாகிறார் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதாவது 29/3/2025 சனிக்கிழமை அன்று இரவு மணி 9:44 கும்ப ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். கும்பராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு நன்மையா தீமையா என்பது அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கருத்து. என்னடா எல்லாமே இப்ப கண்டச்சனி நடக்குதுங்கிறாங்க, அடுத்து அஷ்டமச்சனிங்கிறாங்க. இந்த அஷ்டமச்சனிக்கும் கண்டச்சனிக்கும் அஷ்டமச்சனிக்கும் என்ன ஒரு வேறுபாடு, என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அதாவது சனி உங்க ராசிக்கு சிம்ம ராசிக்கு சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்க. சனி ஒரு பாவ கிரகம். அவர் தனிச்சிருக்கிற கிரகம் சனிதான். உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் அவர் தான். சூரியனுக்கு சனிக்கு பகை வேற. அப்ப இந்த காலகட்டங்கள் அவரோட பேச்சு, ஏன்னா இப்ப சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல தான் சனி, அதாவது கும்பத்துல தான் பயணிச்சிட்டு இருக்காரு. அடுத்த இப்ப மார்ச்சுக்கு மேல 29க்கு மேலதான் சனி பகவான் மீனத்துக்கு போறார். அப்ப சனி பகவான் கும்பராசியில் இருந்தது அவர் ஆட்சி பலத்தில் இருந்திருக்காரு. அப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்திருக்கும். எதுல பிராபலத்தை கொடுத்திருக்கும்? முதல்ல அவர் எதுல பிராபலத்தை கொடுப்பாரு அப்படின்னா, அதாவது 7ஆம் இடங்கிறது கணவன் மனைவி குறிக்கக்கூடிய இடம் தான். ஒண்ணு ஆணா இருந்தா மனைவி, பெண்ணா இருந்தா கணவர். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒப்பந்த அடிப்படையில், அதாவது பார்ட்னர்ஷிப், நண்பர்களுள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டு ஏதாவது ஒரு கூட்டா பிசினஸ் செய்வது. ஏன்னா சனி தொழில்காரகன். அந்த மாதிரி அதை செய்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தது. இதெல்லாம் நல்லா இருந்திருக்குமான்னு பார்த்தா சிறப்பில்லைன்னு சொல்லுது. அதாவது கணவன் மனைக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுத்திருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். அதாவது அவங்களுக்குள்ள இல்வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஒற்றுமில்லாத ஒரு தன்மையை காட்டியிருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்திலும் ஒரு பிரச்சனை கொடுத்திருக்கும். அப்ப இந்த கண்டச்சனி கண்டத்துக்கு ஒப்பான ஏதாச்சும் ஒரு இது கொடுக்குது. அதாவது வாகனத்தில் போகும்போது சிறிய ஒரு விபத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை இந்த சனி கொடுத்திருப்பார். இது சிம்மராசிக்காரங்களுக்கு அதாவது கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி, 7 இருக்கக்கூடிய சனி கொடுக்கக்கூடியது. அடுத்து சனி பகவான் பாருங்க 8க்கு போறார். 8ஆம் இடங்கிறது ஏன்னா சனி ஆயுள்காரகன், ஆயுளுக்கு சொந்தமான இடத்துக்கு போறார். அப்ப 8ஆம் இடம் அஷ்டம ஸ்தானங்க, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்க. அப்ப சனி பகவான் 7ல இருந்து 8க்கு போறது நல்லதுதான் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா 7ஆம் இடங்கிறது சனி பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு இவ்வளவு காலமும். இப்போ அவர் மறையிறார், எதிரி மறையிறார். ஏன்னா சனிக்கு பகையான ஒரு கிரகம் மறையுது. அப்ப நமக்கு நண்பர்கள், மனைவியினால இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இந்த காலகட்டத்தில் அவங்களால பிரச்சனைகள், அவங்களால இருந்த இன்னல்கள் ஏற்பட்டதெல்லாம் குறைஞ்சு ஒரு அந்யோன்யம் கிடைச்சிருங்க. ஆனா 8ஆம் இடங்கிறது எப்பயுமே ஒரு மனசுல தேவையில்லாத ஒரு வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. 8ஆம் இடங்கிறது ஒரு அவமானத்தை கொடுக்கும், ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு பணப்பிரச்சனையை கொடுக்கும். தேவையில்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்க சொல்லுங்க. எவனுக்காக ஒருத்தனுக்கு கூட கூட்டிட்டு போனாங்க, வான்னு சொன்னானுங்க, வண்டியில ஏத்திட்டு போனேன், கடைசியில் அவன் திருடனா இருந்துட்டானுங்க, என்னையும் உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற தன்மை இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை. அதனால நீங்க ஒரு வாகனத்துல போகும்போது யாருக்காச்சும் அவரை ஏத்திட்டு போய் விடலாம்னு போனீங்கன்னா கூட தெரிஞ்சால மட்டும் ஏத்துங்க, தெரியாத ஆளை ஏத்திடாதீங்க. நிச்சயமா அவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அவன் ஏதாவது உங்க வண்டியில வந்த நேரம் போலீஸ் பிடிக்கிற நேரம் நீங்க அதில் மாட்டிக்கக்கூடிய தன்மை வந்துடும். அப்ப தேவையில்லாம ஒருத்தர் ஏதாச்சும் நான் ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு கையெழுத்து போடுங்க, நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுக்குறீங்கிறாங்க, இல்லை எனக்கு ஏதாவது பணம் வாங்கி கொடுங்க, யாருக்கும் பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் நீங்க செஞ்சிடாதீங்க நண்பர்களை. இது செஞ்சீங்கன்னா சிக்கிக்குவீங்க, மாட்டிக்குவீங்க, பிரச்சனை உண்டாகிக்கிறோம். அப்ப இந்த காலகட்டத்தில் அடுத்ததாக நீங்க ஒரு சொந்தமாக ஏதாச்சும் நீங்க ஒரு பிசினஸ் செய்யலாம், இடம் வாங்கலாம், ஒப்பந்தம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணா கூட அதுலயும் பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டங்களா இருக்கிறதுனால 2.5 வருஷ காலம் நீங்க கம்முன்னு இருப்பது, அதாவது கம்முன்னு இருக்குன்னா அடுத்தவரோட பிரச்சனைகளை, அடுத்தவரோட எதுலையும் நீங்க தலையிடாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தேவையில்லாம ஒரு பஞ்சாயத்துக்கோ ஒரு வம்பு வழக்கோ எதுக்கும் போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களை தேடி இதெல்லாம் வருங்க. வரும்போது நீங்க அதை உங்ககிட்ட இந்த அம்பை எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கல் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை தடுக்கக்கூடிய இதை உங்களுக்கு இந்த பயிற்சி பலனாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன்.
அப்ப நீங்க இதுல தற்காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கேடயமாக நீங்க இருந்துக்கணும். ஏன்னா சிம்மம் என்றவ ஒரு பாதுகாப்பு வளையம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி ஒரு சிம்மம்னாவே ஒரு அரசுங்க, ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அரசு அதிகாரி, அவர் சுத்தி ஒரு பாதுகாப்புக்கு எப்பயும் ஆள் இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க நீங்க அதிகாரம் செய்யக்கூடியவங்க, நியாயமா இருக்கக்கூடியவங்க, நேர்மையா இருக்கக்கூடியவங்க. அப்ப நேர்மையா இருக்கும்போது உங்கள்ட்ட எல்லாமே வரத்தான் செய்வாங்க. அப்ப உங்களை நீங்க எதுலயாச்சும் மாட்டிக்காதீங்க, சிக்க வச்சிருவாங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் மிக கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும். ஏன்னா சிம்மராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசு அதிகாரிகளா இருப்பாங்க. ஏன்னா அது அரசுக்கு சொந்தமான வீடு, ஆட்சி செய்யறவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கும் அந்த காலகட்டம் மிக மிக கவனமுடன் செயல்படுவது, முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒண்ணும் பண்ணாதுங்க. அஷ்டமச்சனி அவமானத்தை கொடுங்க. உங்களுக்கு அவமானம் வராத சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை மட்டும் கையாளுங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது சிம்ம ராசிக்கு வந்து சனி பகவானோட பார்வை. ஏன்னா இப்ப அவரு ஆதிபத்தியத்தையும் அவர் இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டேங்க. அவரோட பார்வை என்ன பலன் கொடுக்கணும் வேணும்ல. இப்ப சிம்ம ராசி சனி பகவானோட பார்வை எந்த இடத்தை பார்க்குது? 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் சார்ந்து பார்க்குது. அப்ப தொழில் மிக கவனமுடன் நீங்க செய்ய வேண்டும். அதாவது தொழிலை பார்க்க தான் உங்களுக்கு தொழில பிரச்சனைகள் கூட சனி பகவான் பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். தொழில் செய்ய விடாம ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த தொழில்ல முன்னெச்சரிக்கையாக ஒரு வேலையை வந்து நாளைக்குன்னு தள்ளி போடாம இன்னைக்கே முடிச்சிருங்க. அதாவது ஒரு வேலையை முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிக மிக யோகத்தை கொடுக்குங்க. அதனால சனி பயிற்சி வந்து சிம்மராசிக்காரர் தொழில் சார்ந்து பார்ப்பதனால தொழில் மிக கவனமுடன் வேகமுடன் செயல்படுங்க. அவசரமாக செயல்படாதீங்க. தொழில் வேகத்தை காட்டுங்க, அவசரத்தை காட்டாதீங்க. இதுதான். அப்ப யுக்தியுடனும் புத்தியுடனும் இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பது சிறப்பை தரும். சிம்மராசிக்கு அடுத்தது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை பாக்குறாங்க. வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பகவான் 7ஆம் பதிவை பாக்குறாரு. அப்ப அந்த வாக்குஸ்தானம் யாருக்கும் தேவையில்லாத வாக்கை பிரயோகம் பண்ணாதீங்க, தேவையில்லாத சொற்களை சொல்லாதீர்கள், அவைச்சொல் பேசி யாரையும் திட்டாதீங்க. அது உங்களுக்கு அவமரியாதையை கொடுத்துரும், அவமானத்தை படுத்திடும். இதுக்காக உங்க மேல வழக்கு போட கூட போயிடுவாங்க. வம்பு வழக்கை நீங்களே வாங்கிக்காதீங்க. அதனால மற்றவர்கள்ட்ட பேசும்போது மிக கவனமாக பேசணும். அடுத்தது பணம் என்று சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம். அப்ப தனம் நீங்க வந்து யாருக்கும் கடன் கொடுக்காம இருப்பது நல்லது. பணத்தை வந்து நீங்க யார்கிட்டையும் கடன் வாங்காம இருப்பது நல்லது, கொடுக்காம இருப்பது நல்லது. வாங்கி நீங்க ஏதாவது செக்யூரிட்டி கையெழுத்து போட்டாலும் அதுல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருங்க. அப்ப தனஸ்தானங்கிறது மிக கவனமுடன் கையாள வேண்டிய ஒரு காலகட்டமும் இதுதான். அடுத்ததாக உங்களோட குடும்பஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அப்ப குடும்பத்து நபர்களிலிருந்து பொறுப்பை ஒப்படைச்சு அவங்க சொல்வதை நீங்க கேளுங்க. நீங்க உங்க கீழே வந்து அடிமையா வச்சுக்காதீங்க. ஏன்னா குடும்ப நபர்களோடக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், இல்லாட்டி குடும்ப நபர்களால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருங்க. அதையும் சொல்லிடுறேன். அடுத்து சனி பகவானோட பார்வை வந்து கர்ம பார்வையை 10ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குதுங்க. இந்த 5ஆம் இடங்கிறது என்ன? உங்களோட குலதெய்வம், உங்களோட பிள்ளைங்க, உங்களுக்கு உங்களோட ஆள் மனசு, உங்களோட ஆசைகள், உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே 5ஆம் இடம் தாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது சிறப்பான்னு பார்த்தா நிச்சயமாக 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது சிறப்புன்னு சொல்றதுக்கு வழி இல்லைங்க. ஏன்னா சனி பகவானோட பார்வை ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குன்னு சொல்லுது அப்படின்னு தன்மை. அப்ப உங்களோட பூர்வ புண்ணிய குலதெய்வங்கிறதுக்கு அங்க ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான ஒரு தன்மையை, தேவையான தன்மைனா குலதெய்வத்தில் மூலியமாக ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தன்மை, பிரச்சனை வரக்கூடிய தன்மை, குலதெய்வத்தோட கோயில் வீட்டு மூலியமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் காட்டுதுங்க இந்த காலகட்டம். அடுத்தது உங்களோட பிள்ளைகள் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் அந்த இடத்தையும் காட்டுதுங்க. அடுத்தது உங்களோட மனசில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீங்க. அது வீண் பிரச்சனை கொடுக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க. ஏன்னா அந்த இடம் காலதேவனுக்கு 9ஆம் இடம் பாக்கியம், தெய்வ அனுகூலம். அப்ப தெய்வத்தை சரணாகதி அடைய வேண்டும். அப்ப குலதெய்வத்தை நீங்க சரணாகதி அடைஞ்சுக்கிட்டு குலதெய்வத்தை வழிபாட்டு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கும். அப்ப குலதெய்வத்துக்கு நீங்க வந்து ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது அந்த கோயிலில் உங்க தீபம் ஏற்றும் போது குலதெய்வத்தோட வழிபாடு செய்யும் போது மேலும் மேலும் யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி பல கஷ்டத்தையும் பல நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடும், ஏன்னா உங்களோட இஷ்ட தெய்வம்னா 9ஆம் இடம் பாக்கிங்க, ஆனா அது பாதகங்க. இஷ்ட தெய்வத்தோட குலதெய்வம் மிக மிக முக்கியங்க. அந்த குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தது பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வந்து ஒரு சிவஸ்தலத்துக்கு போயிருங்க. ஒரு திருவண்ணாமலை போகலாம், இல்ல உங்க ஊர்ல இருக்க அருகில இருக்கிற எந்த ஒரு சிவஸ்தலமா இருந்தாலும் சரி, பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு கிரிவலம், அதாவது வெறுங்காலால நீங்க நடந்து வர வர பாதங்கள் வெறுங்காலால் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த தோஷங்கள் அஷ்டமச்சனி விலகி நன்மை அளிக்குங்க. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாகவும் வழிபாடாகவும் இந்த வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த இந்த அஷ்டமச்சனிங்கிறது பெரிய பிரச்சனையை கொடுக்காது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பாருங்க. பார்த்து உங்களோட வேற ஏதாச்சும் கருத்து இருந்தாலும் உங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை தமிழ்ல பதிவிடுங்க நண்பர்களை. தமிழ்ல பதிவிட்டா அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்கிறேன். வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னோட ஃபோன் நம்பர் இதில் வரும். நிச்சயமா அதில் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் அதை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன். மீண்டும் ஒரு ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.